students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashions. இன்னைக்கு நம்மளோட நியூவா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் டவுட் கேட்டு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றதே அதுக்காக தான். மேம் உங்கள்கிட்ட என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணோம், இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போது நவடேஸ் ரீசெண்ட் டேஸாக எனக்கு கால் வருது. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சொந்த தொழில் தேவையா, எதுக்காக சொந்த தொழில் ரொம்ப முக்கியம், நம்ம வந்து வேலைங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவை தான், அதுவும் சொந்தமாக சுய தொழில் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்களுக்கும் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துன்னா அதுக்கு என்ன தேவை, ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இப்போ வந்து நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அந்த நாலேஜை பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன அவங்களுக்கு பண்ண முடியும், எங்ககிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பிளைனாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட கோர்சஸை பற்றி சொல்ல போகிறேன். சேம் டைம் நீங்கள் எதுக்காக ஒரு சுய தொழில் உருவாக்கணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லுமே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், சுய தொழில் ஏன் நம்ம பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு சாப்பிடணுன்னா கண்டிப்பாக வேலை தேவை. நம்ம வந்து வேலை இருந்து காசு கிடைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அப்போது நம்ம யார்கிட்டனாலும் வேலைக்கு போகலாம். இப்போ வந்து படித்தவங்க படித்ததுக்கேற்ற வேலைக்கு போகலாம், படிக்காதவங்க அதுக்கேற்ற வேலைக்கு போகலாம், எங்கேனாலும் நம்ம வேலைக்கு போகலாம். நம்ம வந்து ஒரு மாதத்தில் ஒரு 25 நாட்கள் நம்ம கண்டினியூஸாக வேலை இருக்கும். மற்றவங்ககிட்ட வேலைக்கு போனால் நம்ம போனோன்னா நமக்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை நமக்கு வந்து தந்துடுவாங்க. ஆனால் இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து டியூட்டி டைம்னு வச்சுப்பாங்க. காலையில் 9 o'clock போயிட்டு ஈவினிங் 6 o'clockனா ஷார்ப்பாக 9 o'clock இருக்கணும். ஈவினிங் 6 o'clock ஆகிறது வரைக்குமே நம்ம வந்து வேலை பார்த்து தான் ஆகணும். இதை திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை ஒரு நாள் நமக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கலாம், இல்லை மனதளவில் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நினச்சி சோர்ந்து போகலாம். அன்றைக்கி வந்து நம்ம லீவ் எடுக்கணும்னு கேட்டால் நமக்கு லீவு கிடைக்காது. பெண்கள் வந்து உடல் அளவில் ஏதாவது கஷ்டப்படும் போது, இப்போ சம்டைம்ஸ் ஒன் டே போக முடியல, லீவு கேட்கும்போது அவங்க தரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே போக முடியாட்டாலும் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போவோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொந்த தொழில் சுய தொழில் நம்ம வச்சுருந்தோன்னா இன்றைக்கி நமக்கு முடியட்டா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஹெல்த்தை பார்ப்போம். ஹெல்த்தை நம்ம பார்த்துட்டு நமக்கு என்றைக்கு முடியுதோ அதுக்கப்புறமா நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம தான் முதலாளி, நம்மளோட பிஸ்னஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ நம்ம ப்ரைவேட் அல்லது மற்றவங்களுக்கு கீழே வேலைக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க எதுவும் நினைப்பாங்க, நம்ம சொன்னால் உண்மையான ரீசனை சொன்னால் கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே வச்சுக்கிட்டே நம்மளை பற்றி கேர் பண்ணாமல், ஓகே நம்ம இன்றைக்கி அங்கே போவட்ட இந்த ஒர்க் பெண்டிங் ஆயிரும், நம்ம மேலே பெண்டிங் ஆயிரும், நம்மக்கிட்ட தான் கொஸ்டின் பண்ணுவாங்க, அதனால 2 days டிலே ஆகும், ஸோ நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டனாலும் போயிடும், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறது தான் இந்த ஒரு விஷயம். ஆனால் நம்ம சொந்த தொழிலாக இருந்தால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளோட ஹெல்த்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி, நம்ம ஹெல்த் சரியானதுக்கப்புறமா நம்ம வேலை பண்ணும். ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன், நம்ம வந்து நமக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் வரும். ஆனால் நம்ம இன்னொருத்தவங்க கீழே வேலை பார்க்கும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதில் பெனிஃபிட்ஸ் வரும், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு தர மாட்டாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. சாதாரணமாக ஒரு டீம் ஒர்க்காக வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆஃபீஸில் தான் ஒரு டீம் இருக்குன்னா டீமில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்ப்போம். டீம்லேயே ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்யாமல் எப்படி சமாளிக்கலாம், அந்த டே எப்படி போக்கலாம் பார்ப்பாங்க. இன்னொருத்தங்க எப்படியாவது நம்ம வந்து நமக்கு தந்திருக்கிற வேலையை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தங்க எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படினாலும் நல்ல சீக்கிரமாக இதை முடித்து நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி முடித்து கொடுப்பாங்க. ஆனால் ஃபைனலாக ப்ரொமோஷன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் டைம் யாருக்கு ப்ரொமோஷன் போகும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. யாருக்கு போகனா வேலை பார்த்துருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன, வேலை பார்க்காம சமாளிச்சுட்டே இருக்கக்கூடிய ஆளுக்கு கூட ப்ரொமோஷன் போக சான்ஸ் உண்டு. ஆனால் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது அப்படி ஆகவே ஆகாது. எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போடுறீங்களோ அதில் உள்ள எல்லா அவுட்புட்டும் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்கன்னா அதனால வர பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தான். நீங்கள் வந்து நல்ல சீக்கிரமாக எல்லாம் பண்ணணும், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும், உங்களோட இன்கமில் பார்க்க முடியும். ஆனால் நம்ம மற்றவங்க கீழே வேலைக்கு போனால் நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அந்த பெனிஃபிட்ஸோட ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நிறைய டிஸப்பாயிண்டட் நடக்கும். ஸோ சுய தொழில் அப்படிங்கிறது இதை வந்து பெட்டர்.
இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அக்கா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நான் மற்றவங்க கீழே தான் வேலை போகணும், நான் எப்படி எனக்குன்னு ஒரு வேலையை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. உங்களுக்கு நான் வந்து ஒரு வேலையும் சொல்லி தந்து அதை செய்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ், ப்ரூச் கிளாஸ் 3 கிளாஸுமே ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இப்போ இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இப்போ ஒர்க் கூட போயிட்டுருக்கலாம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அல்லது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்களே ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜை இன்றைக்கி நாங்கள் சொல்லித்தர ரெடியாக இருக்கிறோம். நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு வேளை தோணலாம், சொந்த தொழிலாக ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, ஒருவேளை நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கட்டா, ஒருவேளை எனக்கு இதை பற்றி ஸ்கில்ஸே இல்லை, நான் வந்து எனக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு ஆர்டர்ஸ் எடுக்க தெரிறதில்ல, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் இன்னைக்கு எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும், எப்படி நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை பில்ட் பண்ணணும், அதை பற்றி ஒரு சிம்பிளாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னா ஏதாவது பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கணும், எதையாவது பற்றி டீப் நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பேக்கிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பற்றி எப்படி நீங்கள் வந்து அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கணும், எப்படி பேக் பண்ணணும், ஒரு கேக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கிளியராக தெரியணும். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, அதோட ஸ்டாப் டு எண்ட் வரை தெரிஞ்சுக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், அப்போ மேக்கப்புக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்க தெரியணும், ப்ராப்பராக அதை வந்து பண்ண தெரியணும். அதாவது நீங்கள் என்ன பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியணும். இப்போ டெய்லரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லரிங்கில் ஸ்டிச்சஸை பற்றி நல்லா நாலேஜ் இருக்கணும். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்களோ கேட்டதை அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, ஒரு ஸ்கில்ஸுமே இல்லை, நான் எப்படி தொடங்குறது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். எல்லாருமே தெரிஞ்சு வந்தவங்க கிடையாது, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி கற்றுக்க ட்ரை பண்ணவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் நாளே எல்லாருமே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக மாறினதில்லை, பெரிய ஒரு உலகத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு மாறினதில்லை. ஃபஸ்ட் நாள் அவங்க வந்து தனியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து தங்களை திருத்தி மற்றவங்க கிட்ட காட்டி ஃபைனலாக ஒன் டே தான் அவங்க வந்து உயர்வான இடத்துக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னா நம்மக்கிட்ட அந்த ஸ்கில்ஸை கொடுக்க ரெடியாக இருக்கும். டெய்லரிங் ரிலேட்டடாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் ஃப்ரீயாகவே நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டைமும் வேணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் தேவை, கூடவே ஒரு மிஷினும் தேவை. ஒரு நார்மல் பெடலிங் மிஷினாக இருக்கலாம், இல்லை பவர் மிஷினாக இருக்கலாம், இல்லை டேபிள் டாப் மிஷினாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மிஷின் இருந்தால் போதும். இந்த 3 மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக டெய்லரிங் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நூல் போட எனக்கு தெரியாமல் இருக்கலாம், மிஷினை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ப்ராப்பராக எல்லாமே சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தா உங்களால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும், ஒரு அளவு துணி கொடுத்தா உங்களால் சுடிதார் ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு என்னால் உங்களை மாற்ற முடியும். எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றி நாலேஜே இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் எப்படி இதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நம்மக்கிட்டேயே 1 இயராக டெய்லரிங் கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பேசிக்காக டெய்லரிங் கூட என்னன்னு சொல்லி தெரியாமல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி கான்ஃபிடெண்ட்டாக பொட்டிக் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், அவங்களோட கிட்ஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மற்றவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இதை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெய்லரிங் லேர்ன் பண்ணணும், எதில் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டவுட்டை எப்படி கிளியர் பண்ணணும், நான் யூடியூப் பார்க்குறேன், வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்ணுறேன், ஆனால் எனக்கு டவுட் வருது, டவுட்டெல்லாம் எனக்கு கிளியர் பண்ண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன். எங்களோட டெய்லரிங் கிளாஸ் 199 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எதுக்காக அதை வச்சுருக்கோன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் கைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உங்களை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதும் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு 3 மந்த்ஸுமே உங்களுக்கு வந்து உங்களோட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுவோம். அதில் வந்து எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணி தருவோம். அதுக்கப்புறமா எதாவது டவுட் இருந்தால் கூட எந்த டைமில் நீங்கள் வந்து எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு கோர்ஸ் போனால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். எப்போ எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தீங்கன்னா இந்த சான்ஸ் உங்களுக்கான ஒரு சான்ஸ். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.
நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கலாம். இப்போ ஆஃப்லைனில் போனோன்னா அதுக்காக நீங்கள் வந்து உங்களே ரெடி பண்ணணும். நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போய் அந்த பர்டிகுலர் டைம் அவங்க 2 to 4ன்னு சொன்னாங்க, அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கணும். அகைன் நீங்கள் வீட்டுக்கு வரணும். இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு கிட்ஸ் இருக்காங்க, கிட்ஸை யார்கிட்டையாவது கவனிக்க கொடுத்துட்டு போகணும். ஆனால் இந்த ஆன்லைன் வரும்போது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்டிகுலர் டைமே உங்களுக்கு கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை மார்னிங் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மார்னிங் கற்றுக்கோங்க. இல்லை நைட்டு தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், ஒரு 10 மணிக்கு தான் ஃப்ரீயாக இருப்பேன்னு 10 மணிக்கு நீங்கள் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் மார்னிங் கால் பண்ணி கேளுங்க. உங்கள் கிட்ஸை தூங்க வச்சுட்டு கூட பண்ணலாம். நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு என்ன ஒரு ஒர்க் ஷெடியூல் இருந்தாலும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகிட்டிங்களா? டெய்லி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் கொடுத்தா போதும். 3 மாதம் முடிவில் உங்களை ஒரு பெர்ஃபெக்ட் டெய்லராக மாற்ற எங்களால் முடியும். இதை நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். நீங்களும் டெய்லரிங் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவை ஒரு மிஷின் மட்டும் தேவை. உங்களுக்கு கொஞ்சம் டைமும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் தேவை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் கற்றுக்க முடியும். ஸோ இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நேரமும் இருக்குது, ஆனால் என்கிட்ட மிஷின் இல்லை, இப்போ வந்து மிஷின் வாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கும் ஒரு பெட்டர் சொல்யூஷன் நான் தரேன். உங்களுக்கு அப்படின்னா ஆசை இருக்குது, நேரம் இருக்குது, கற்றுக்கணுன்ட்டு ஒரு வில்லிங்னஸும் இருக்குது, ஆனால் அதுக்கான பொருள் இல்லை. இப்போ வந்து ப்ரூச் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறோம். அதோட வேலை என்னென்னா, அதில் நம்ம என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக் கொடுக்குறோம், ஹேர் ஆக்சசரிஸ் கற்றுக் கொடுக்குறோம், டியரா மேக்கிங் கற்றுக் கொடுக்குறோம், ஸ்டிச்டு ப்ளவுஸில் எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறோம், அன்ஸ்டிச்டு ப்ளவுஸில் எப்படி ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் கற்றுக் கொடுக்குறோம், த்ரெட் எம்ப்ராய்டரி, ரிபன் எம்ப்ராய்டரி, இன்னும் நிறையா ஆக்சசரிஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். நாங்கள் சொல்லித்தரக்கூடிய ஜுவல்லரி மேக்கிங்கில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டு, அதில் இருக்கக்கூடிய நெக்லஸு, சில்க் த்ரெட்டு, பேங்கிள்ஸு, இந்த மாதிரிப்பட்ட ஏதோ ஒரு கேட்டகரி, ஹேர் ஆக்சசரிஸில் இருக்கக்கூடிய ஹேர் கிளிப்பு, ஹேர் போ, ஏதாவது ஒரு கேட்டகரி எடுத்து நீங்கள் வந்து நிறைய பண்ணி அதை சேல் பண்ணால் கூட அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் மிஷின் இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், ஆனால் வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் ஏதோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரூச் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரூச் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா போதும், இன்னும் நிறைய விதமான ஆக்சசரிஸ் மேக் பண்ணி நீங்கள் சேல் கூட பண்ணிக்கலாம். அதையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையுமே நம்ம கிளாஸஸில் நம்ம சொல்லி தருவோம். அப்படி இல்லை எனக்கு வந்து வேறு, எனக்கு டெய்லரிங் ஆல்ரெடி தெரியும், நான் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, ஜஸ்ட் 499 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். 6 months டியூரேஷன், பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவுமே நம்ம கவர் பண்ணுறோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறோம். ஆரி வந்து அவங்க லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ப்ரைடலுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கான்ஃபிடெண்ட்டாக அவங்களுக்கு ஸ்டிச்சிங் அந்த ஆரி ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது இருந்தால், ஹாஸ்டலில் இருந்தால், இல்லை வீட்டை விட்டு தூரமாக ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. ஸோ நம்ம வந்து டெய்லரிங்கில் ஏதோ கற்றுக்கணும், உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்கலாம், இப்போ அடுத்த லெவலில் ஒரு நியூவாக ஒரு ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆரியையுமே கற்றுக்கலாம். இந்த எல்லா ஃபீஸுமே கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான். இந்த மார்ச் 8 வரைக்கும் தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம கொடுக்க போகிறோம். 3 கிளாஸும் சேர்த்து எடுத்தால் 1000 rupees வரும். ஆனால் நாங்கள் 100 rupees ஆஃபராக கொடுத்து 900 rupeesக்கு இந்த 3 கோர்ஸஸையும் சேர்த்து கொடுக்குறோம். நிறைய பேர் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் சொல்லித்தரது மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்போ டவுட் வந்தால் கூட நாங்கள் வந்து கிளியர் பண்ண ரெடியாக இருக்கோம். நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் டவுட் வந்தால் கால் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு டவுட் வராமல் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூசன் ஆக்கி சொல்லிக் கொடுத்தோன்னா நிறைய கால்ஸ் எங்களுக்கு வரும். எங்களுக்கு கால்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தால் எங்களோட ஒர்க்கை பார்க்க முடியாது. அதனால் எங்களோட வீடியோஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லிக் கொடுப்போம். அதில் உங்களுக்கு டவுட் வந்தால் கூட கிளியர் பண்ணுவோம். ஸோ தைரியமாக வந்து ஜாயின் பண்ணலாம். என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறவங்க சொல்கிறது, சிஸ்டர் இவ்வளோ கம்மியான அமௌண்ட் இருக்குது, இது ட்ரஸ்டபுளா, எங்களால் நம்ப முடியுமா, உண்மையாகவே ட்ரஸ்டபுள் தானே, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நிறைய பேர் வந்து எங்கள் குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க, நிறைய காசு கொடுத்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். 1 month அந்த கோர்ஸ்னால் 1 month முடிஞ்சதும் எங்களை குரூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணிடுவாங்க, எங்கள் நம்பரே பிளாக் பண்ணி போட்டுருவாங்க. அதனால நிறைய இடத்துல நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம். அதனால தான் சிஸ்டர் உங்கள்கிட்ட கேட்குறேன், தப்பாக எடுக்காங்கன்னு சொல்லிலாம் கேட்பாங்க.
உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ராப்பராக கற்று இன்றைக்கி எங்கள் கூட கனெக்ஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததில் அவங்களுக்கே எங்களை பார்த்து ஒரு உரிமை வந்துருச்சு. நம்மளோட மேம்க்கு சப்போர்ட் பண்ணோம். என்னோடய வீடியோஸை கூட சில பேர் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் எனக்கு ஓகேவா இருந்து, அதனால் உங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாக நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் நம்ம கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் லைஃப் லாங் எங்கள் கூட இருக்கணும். நாங்கள் என்ன ஃப்யூச்சரில் கூட நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணலான் இருக்கோம். இப்போ கூட பேபி ஃப்ராக் காம்போசெட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நிறைய நேரம் கொடுத்துட்டேன். ஸோ அதோட லிங்க் கொடுக்குறேன். அதுக்கான அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் கேன் பட்டி யூஸ் பண்ணி இன்விசிபிள் சிப் அட்டாச் பண்ணி ஒரு பேபி ஃப்ராக் காம்போசெட், அதாவது ஒரு பேபியோட பர்த்டே ஃப்ராக், ஒரு பார்ட்டி வியர் லுக்கப்பில் ஒரு ஃப்ராக்கு, ஹிப் பெல்ட்டு, ஹேர் ஆக்சசரி, ஹேர் கிளிப், ஹேர் போ, ஷூ, பட்டர்ஃப்ளை விங் ஆர் ஏஞ்சல் விங் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி மொத்தமாக சேர்த்து ஜஸ்ட் 1000 rupeesக்கு நம்ம இந்த கோர்ஸை கொடுக்குறோம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேபி ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஒரு ரெடிமேட் லுக்கில் ஒரு பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் நீங்கள் எப்படி முடிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பொட்டிக்கே ஓப்பன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த சைஸ்க்கும் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 4 கோர்ஸில் ஏதாவது கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், ஓனாக நீங்கள் உங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக கைட் பண்ணி உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பெரிய இடத்துல இருக்கணும், நல்லா வளர்ந்து இருக்கணும். அதை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்கணும். நாங்களும் அவங்கள வாழ்த்தணும், அவங்களும் எங்களை வாழ்த்தணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா நம்மளோட கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ கொடுப்போம். நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக எப்படி வந்து ஒரு கஸ்டமர்ஸ்ட்டு ஆர்டர் எடுக்கணும் அது ரிலேட்டடாக வீடியோ கொடுப்போம். ஃப்யூச்சரில் நம்ம இந்த ஆன்லைனில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி கூட உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிருங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மெசேஜை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ரெகுலர் அப்டேட்ஸ் தெரியும். ஃபைனலாக ஓன் பிஸ்னஸோட நமக்கு வந்து பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது, இப்போ நீங்கள் வெளியே போய் 30,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாய் தான் கிடைக்கலாம். 1 month 10,000 ரூபாய் தான் கிடைக்கலாம். மேபி அதை விட குறைவாக கூட கிடைக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா போகிற வேலையை போய்கிட்டு இதை சைடு இன்கமாக நம்மளோட ஒரு பேசிவ் இன்கமாக இதை வச்சுக்கணும். என்றைக்கு வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகலாம், நம்ம வந்து இதையே எடுத்து பண்ணலாம், அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் வருதோ அது வரைக்கும் நீங்கள் வெளியே வேலையும் பார்த்துட்ருக்கணும். இதை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு இந்த பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கமாக மாறுதோ, கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் வருது, நிறைய ஏர்னிங்ஸ் வருதோ, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு கூட இதை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வர வச்சு தான் நீங்கள் வந்து இந்த ஒரு சுயதொழிலில் இறங்கணும். ஏன்னா நமக்கு இறங்கும்போது நிறைய பயம் இருக்கும். ஒரு வேலையை ரிசைன் பண்ணுறோன்னா அன்றைக்கி நம்ம பயம் இருக்கும், நம்ம இந்த வருமானத்தை இதில் எடுக்கட்டால் நம்ம ஃபேமிலி என்ன ஆகும், நம்மளோட ஃபேமிலியில் நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி காப்பாற்றுவோம், எப்படி கரை சேர்ப்போம், இதெல்லாம் பயம் இருக்கும். லாஸ்ட் டே நம்ம ஜாபை ரிசைன் பண்ணுற அன்றைக்கி உண்மையாகவே நமக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தால் அழுவே வரும். ஏன்னா நான் கூட என்னோடய ஜாபை ரிசைன் பண்ணியிருக்கிறேன். பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்படி சாதிப்போம். நான் எதுக்காக ரிசைன் பண்ணேன்னா ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு தான் ரிசைன் பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த இடத்துல அடுத்த ஆஃபீஸ் எனக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயம். ஒரு சைடு எனக்கு வந்து அடுத்த ஆஃபீஸ் நல்லா தான் இருக்க போகிறோன்னு இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒருவேளை நீங்கள் அங்கே வாங்கின சேலரி வாங்க முடியாது. ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது அங்கே வாங்கினதை விட 10 மடங்கு கூட உங்களால் அதிகமாக உங்களால் அவுட்புட் கொண்டு வர முடியும். அது வந்து நம்மளோட கையிலே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ, கன்சிஸ்டன்சியாக விடாமுயற்சியோட கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோமோ, கடவுளோட ஒரு கிருபையை நமக்கு தேவை. கடவுளும் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நமக்கும் நிறைய கஸ்டமர்ஸை கண்களில் தயவு கிடைக்க பண்ணி ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கும் ஒரு நல்ல ஒரு லெவலில் நம்ம லைஃப்பை அமைக்க அதுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு சுயமாக பண்ணணும், அதுக்கான ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கணும், எப்படி முடிக்கணும், முடித்து எப்படி ஜாப் வர அதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணுன்னு எல்லாமே சொல்லித்தர போகிறோம். ஸோ நீங்களும் ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் 8ஆம் தேதி கிளாஸஸ் வரப்போகுது.
நான் குரூப்பில் ஜஸ்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். 7ஆம் தேதி வரைக்குமே நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துட்ருப்போம். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் சீட் கன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா சீக்கிரமாக அது ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.